இரட்டை ஆயுள் தண்டனை கரூர் அருகே குற்றவாளிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயி ஜெகநாதன் 2022ஆம் ஆண்டு கொல்லப்பட்ட வழக்கில் முக்கிய தீர்ப்பு வழங்கப்பட்டு குவாரி உரிமையாளர், ஓட்டுநர் உள்ளிட்ட 3 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை. என்னடா பல இடத்துல சொல்றாங்க, பல பேர் சொல்றாங்க 2 ஆயுள் தண்டனை. அது 2 வாட்டி தூக்கில போட மாட்டாங்க. அவருடைய பல செக்ஷன்ல போடும்போது என்னன்னா, ஒரு செக்ஷன்ல ஹைகோர்ட்ல அப்பீல் போகும்போது ஒரு செக்ஷன்ல தூக்கு தண்டனை கம்மியானாலும் இன்னொரு செக்ஷன் தூக்கு தண்டனை இருக்கும். புரியுதுங்களா? ஒரு தூக்கு தண்டனைய ஆயுள் தண்டனையை மாத்தி ஒரு தூக்கு தண்டனையா அப்படியே இருக்குன்னு சொன்னாலும் தூக்கு தண்டனை கன்ஃபார்ம், ஆயுள் தண்டனை. அப்ப ஆயுள் தண்டனை அனுபவிச்சு 12 வருஷத்துக்கு அப்புறம் தூக்கு போடுவாங்க. இதனாலதான் 2 ஆயுள் தண்டனை. 2 செக்ஷன்ல போடும்போது கடத்தல், கற்பழிப்பு இந்த மாதிரி 2 செக்ஷன்ல போடும்போது கடத்தலுக்கு ஒரு தூக்கு தண்டனை, கற்பழிப்பு ஒரு தூக்கு தண்டனை, அந்த மாதிரி எக்ஸாம்பிள். சரிங்களா? அப்ப ஹைகோர்ட் போகும்போது 2 தூக்கு தண்டனை கொடுத்துருக்கும் போது கம்மி பண்ணாங்கன்னா, தண்டனையை கம்மி பண்ணாங்க, 2 தூக்கு தண்டனை கம்மி பண்ண மாட்டாங்க. இதான் அர்த்தம். இதனால புரிஞ்சுக்காதீங்க பொதுமக்கள். 2 தூக்கு தண்டனை 2 வாட்டி போட மாட்டாங்க. 2 செக்ஷனுக்கு கடத்தல் எக்ஸாம்பிள், கற்பழிப்பு அப்படின்னு ஒரே வழக்கில் 2 செக்ஷன்ல போட்டுருந்தாங்கன்னா கடத்தலுக்கும் ஒரு தூக்கு தண்டனை, தூக்கு தண்டனை இல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன், கடத்தலுக்கு தூக்கு தண்டனை, கற்பழிப்பு தூக்கு தண்டனை கொடுத்திருக்கும் போது அப்பீல் போகும்போது இந்த குற்றவாளிக்கு கற்பழிப்பு மட்டும் தூக்கு தண்டனை, கடத்தலுக்கு ஆயுள் தண்டனை அந்த மாதிரி குறைச்சாலுமே தூக்கு தண்டனை ரத்தாகாது. ஒரு செக்ஷனுக்கு கம்மியும், கடத்தலுக்கு ஒரு குற்றத்துக்கு கம்மியும், ஒரு குற்றத்துக்கு அதே இது வச்சுது. அதுக்காக தான் 2 தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? 2 தூக்கு தண்டனை 2 வாட்டி போட மாட்டாங்க. இதுதான் ஒரு பொதுமக்களுக்கு நிறைய இருக்கு. இப்ப நிறைய கேஸ்ல 2 தூக்கு தண்டனை 2 ஆயுள் தண்டனை அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்பீல் போகும்போது ஒரு செக்ஷனுக்கு கம்மியானாலுமே இன்னொரு செக்ஷனுக்கு அப்படியே இருக்கும். அதனாலதான் 2 தண்டனைன்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.